ஹார்ட் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். 99% பேக்கில் வரைய சில பேர் எனக்கு இங்கே பின்னாடி வலிக்குது முன்னாடி. ஸோ பின்னாடி வலிக்குதுன்னு என்ன அர்த்தம்? ஒரு பொருளை நம்ம தூக்கணும்னா முன்னாடி இருக்க தசையும் பின்னாடி இருக்க சதையும் சேர்ந்து தான் வந்து வேலை செய்யும். ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெச் ஆகி பண்ணுறப்ப முன்னாடி வலிக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். ஹார்ட் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வலிக்கும் பெரும்பாலும். தொப்புளுக்கு மேலே காது கீழே எங்கே வேணாலும் வலிக்கலாம், தாடை வலிக்கலாம், அது மாதிரி எங்கே வேணாலும் வலிக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இடது பக்கம் வலிக்கும், பரவலாக தான் வலிக்கும், ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு வலிக்காது. வலிக்கிறது வந்து பாரமாக இருக்கும்பாங்க, வெயிட் வச்ச மாதிரி இருக்குங்க, கட்டை போட்ட மாதிரி இருக்கும்பாங்க. ஸோ அது அழுத்துற மாதிரி எரிச்சல் இருக்கு, இப்படிதான் பெயின் சொல்லுவாங்க. இதுதான் பெரும்பாலான பெயினோட விளக்கங்கள். ஹார்ட் அட்டாக் வரப்ப இந்த மாதிரி வலி வந்து பேஷண்டோட பெரும்பாலானோட இருக்கிறது. இந்த மாதிரி வலியை நான் அனுபவித்ததே கிடையாது. நான் வாழ்நாள் பூரா எனக்குலாம் சும்மா கேஸ் மாதிரி வலிக்கும் அதெல்லாம் எப்பயுமே இருக்கும். ஆனால் இந்த வலி வந்து ஜென்ரலாக நமக்கு 1 செகண்ட் 2 செகண்ட்லாம் வராது. வந்தால் நம்ம ரிலீவ் ஆகிற வரைக்கும் வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு அரை மணி நேரம்லாம் வலினா தாங்க முடியாது. அப்போ வந்து வலி நேரம் போக போக அந்த வலியோட இன்டென்சிட்டி கூடும். வலி ரத்த ஓட்டம் போகலைன்னா தசைகள் அழுவுறதா நமக்கு வலியா உணர்றோம். இன்டென்சிட்டி கூட கூட அவங்களுக்கு வந்து அந்த பயம், மரண பயம் வர ஆரம்பிக்கும். நமக்கு ஏதோ ஆயிட போது, நமக்கு புதுசா வித்தியாசமா இருக்குங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் பேஷண்ட் வந்து 1 வாரம் 10 நாள் கழிச்சு கேட்கறப்ப தான் தெரியும். ஸோ இப்போ இதுல இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, அந்த பிளாக்கேஜ் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் ஹார்ட் அட்டாக் வருமா, இல்லை அதர் தென் தட் ஹார்ட் அட்டாக்கோட வீரியம் எப்படி இருக்கும் பிளாக்கேஜ் இல்லாம அப்படிங்கிறது? இப்போ ஹார்ட் நான் ரத்த குழாய் சொன்னேன், ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி தான். ரப்பர் பேண்ட் எப்படி வந்து விரிச்சு சுருக்குறோமோ அந்த மாதிரி தான் ரத்த குழாயும் சுருங்கி விரியும். இது வந்து காலத்திற்கு ஏற்ற மாதிரி காலையில 4 மணிக்கு பனி காலத்தில், குளிர்காலத்தில் ரத்த குழாய் சுருங்கும், ரத்தம் முறையும். அதனாலதான் பனி காலத்துல வந்து எப்பயுமே குளிர்காலத்துல மாரடைப்பு கூட இருக்கும். ஸோ மாரடைப்போட இதுவே வந்து ரத்த குழாய்க்குள்ள கொலஸ்ட்ரால் அடைப்பு இருக்கும், அதற்கு மேல ரத்தம் முறையும், அதுக்கு மேல ரத்த குழாய் சுருங்கும். ஸோ நம்ம கொலஸ்ட்ரால் அடைப்பு இருக்கிறது மட்டும்தான் நம்ம மாரடைப்புன்னா கிடையாது. ரத்தம் முறைதல் தன்மை கூட இருந்தாலும் அந்த இடத்துல வந்து மாரடைப்பு வரலாம். நம்ம ரத்த குழாய் ஒரு சிலர் புகை பிடிக்கிறவங்களுக்கு காலையில எழுந்தோடனே 4 மணிக்கு நான் வாக்கிங் போறேன், ஒரு குளிர்காலத்துல வாக்கிங் போறேன், புகை பிடிச்சிட்டு போறாங்கன்னா, குளிர்ல வந்து புகை பிடிப்பாங்க. ஸோ புகை பிடிச்சிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு மாரடைப்பு வந்ததுன்னா ரத்த குழாய் அடைப்பே இருக்காது, பார்த்தா ரத்த குழாய் சுருங்கி போயிருக்கும், வேசோஸ்பாசம்னு சொல்லுவோம். ஸோ அது ரத்த குழாய் சுருங்கி இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணா நமக்கு ரத்த குழாய் இருக்காது, நார்மலா இருக்கும். அப்ப அவங்களுக்கு நார்மல் கிடையாது. இப்போ அவங்களுக்கு வாழ்க்கை நடைமுறையில் நிறைய மாற்றுதல் இருக்கு. ஏன்னா ரத்த குழாய் சுருங்கி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறுது, வாழ்க்கை நடைமுறை மாறுது. இப்போ இதுல வந்துட்டு கார்டியாக் அரெஸ்ட்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்துறோம், அந்த டேர்மே அடிக்கடி பயன்படுத்துறோம். ஹார்ட் அட்டாக் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு வித்தியாசம் இருக்கா? நான் ஹார்ட் அட்டாக்ங்கிறது சொன்னேன். ஹார்ட்டை தாக்குதல் நடத்திருக்கு. அது வந்து ரத்த குழாயில அடைப்பு இருக்கனால ஹார்ட் வந்து அந்த போற தசைகள் வந்து செயல்படாம இருந்தால் அது பேர் ஹார்ட் அட்டாக். அந்த ஹார்ட் அட்டாக் வரப்போ இல்லை ஏதாவது ஒரு காரணத்தால் ஹார்ட்டோட பாதிப்புகள் இருக்கப்ப ஹார்ட் நின்று போச்சுன்னா, செயல்பாடே கம்மியா போயிடுச்சு, நின்று போச்சு, அந்த நேரத்தில் ஸ்டாப் ஆயிடுச்சு, அது பேர் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ ஹார்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா டெர்மினாலஜியும் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் வச்சிருக்காங்க. கார்டியாக் ஹார்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ஹார்ட் அட்டாக் வரப்போ இல்லை ஏதாவது ஒரு காரணத்தால் ஹார்ட்டோட பாதிப்புகள் இருக்கப்ப ஹார்ட் நின்று போச்சுன்னா அது பேர் கார்டியாக் அரெஸ்ட்.